வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் பழைய கொஷின் பேப்பர் தான். தமிழகத்தின் ஆளுநர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தற்போதைய நிலைமையில் இருக்கிறது RN ரவி அவர்கள். அவர் தான் இப்போ ஆளுநராக இருக்கார். ஸோ இது அந்த தேர்வு நடந்த சமயத்தில் இருந்த ஆளுநர் அவர்களை கொடுத்துருக்காங்க, பன்வாரிலால் புரோஹித்னு. யாருடைய பிறந்தநாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது? ராதாகிருஷ்ணன் அவர்கள். இந்த வருடம் இந்தியா எத்தனையாவது சுதந்திர தினத்தை கொண்டாடியது? 75. காற்றை ஒளியாக மாற்றும் இசைக்கருவி நாதஸ்வரம். ஈட்டி எறிதல் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியர் யார்? நீரஜ் சோப்ரா. இந்திய உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி NV ரமணா. புவியியல் வரைபடத்தில் நீல நிறம் எதை குறிக்கிறது? நீர்நிலைகளை. பாண்டிய மன்னர்களின் கொடியில் இருப்பது மீன். குக்கரில் சாதம் வைக்க 1 டம்ளர் அரிசிக்கு பொதுவாக எத்தனை டம்ளர் தண்ணீர் வைக்க வேண்டும்? 2 முதல் 3. ஒரு வீட்டை துடைக்க பயன்படுவது லைசால். மாவட்டத்தில் மஞ்சள் குறைதீர்க்கும் நாள் பொதுவாக எந்த கிழமைகளில் நடைபெறும்? திங்கள் கிழமையில். மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம். நீதிமன்றம் நீதி என்றால் பள்ளிக்கூடம் கல்வி ஆகும். ஒரு செவ்வகத்தில் எத்தனை பக்கங்கள்? 4 பக்கங்கள் இருக்கும். இந்தியாவின் மிக உயரிய விருது பாரத ரத்னா விருது. மனித உடலில் மிகப்பெரிய எலும்பு தொடை எலும்பு. சமீபத்தில் ஆப்கானிஸ்தான் முழுவதையும் தாலிபான்கள் கைப்பற்றினர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அமைந்துள்ள இடம் மதுரை. 385 என்ற எண்ணை கீழ்கண்ட எதனால் மிச்சமின்றி வகுக்க முடியும்? 3ஆல் வகுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். உணவை கெட்டுப்போகச் செய்யும் உயிரியல் காரணி பாக்டீரியா. கீழ்கண்டவற்றில் கார்போஹைட்ரேட் எதில் அதிகமாக இருக்கிறது? அரிசியில் தான் அதிகமாக இருக்குது. வித்தியாசமானவற்றை கண்டுபிடி. ஆஸ்திரேலியா அப்படின்றது தான் வித்தியாசமானது. மீதியெல்லாம் நீர்நிலைகள், கடலோ ஆறு அந்த மாதிரி. எந்த உறுப்பு மூச்சு விடுதலில் ஈடுபட்டுள்ளது? நுரையீரல். எது திடப்பொருளாகும்? ஆப்பிள் அப்படின்றது. ஏன்னா மண்ணெண்ணெய் மீதி எல்லாமே நார்மலாக இருக்கிறது. வாயு பொருள், நீர்ம பொருள், இதுதான் திடம். இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்துல் கலாம். பனிக்கட்டியால் சூழப்பட்ட கண்டம் அண்டார்டிகா. கோழிப்பண்ணை தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற இடம் நாமக்கல். விலங்குகளை பாதுகாக்க உதவும் அமைப்பு ப்ளூ கிராஸ். எந்த கோட்டை விஜயநகர அரசர்களால் கட்டப்பட்டது? வேலூர் கோட்டை. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராஜர். COVID-19 வைரஸ் எந்த ஊரில் முதன்முறையாக? ஊகான். படித்தவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ள மாநிலம் கேரளா. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. மனுநீதி சோழனிடம் நீதி கேட்டு வந்த விலங்கு பசு. இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது, அதை படிச்சிங்க. மஞ்சள் காமாலை நோய்க்கு சிறந்த மருந்து கீழாநெல்லி. முத்துலட்சுமி ரெட்டி என்பவர் நினைவாக செயல்படுத்தப்படும் திட்டம் கலப்பு திருமண உதவி திட்டம். குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். சீரிழமை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை ப்ளஸ் இளமை அப்படின்றது தான் சீரிழமை. கீழ்கண்டவற்றுள் எது சூரியனை குறிக்காது? திங்கள் அப்படின்ற வார்த்தை தான் சூரியனை குறிக்காது. அக்னி சிறகுகள் அப்துல் கலாம் ஐயா எழுதிய நூல். தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது தமிழெங்கள். ஆப்ஷன் டி தமிழெங்கள் அப்படின்றது. தொன்மை எனும் சொல்லின் பொருள் பழமை. சித்தம் என்பதன் பொருள் மனம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குறள் எந்த அதிகாரத்தில் இருக்கிறது? கல்வி அப்படின்ற அதிகாரத்தில். தவறான சொல்லை கண்டறிய. வென்றான், அந்த ரா தவறாக இருக்குது, அதுதான். சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுத்துக்க. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். விருந்தினரின் முகம் எப்போது மாடும்? நம் முகம் மாறினால் விருந்தினரோட முகம் வாடும். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. அன்னை தெரசாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. 50 காப்பியங்களில் ஒன்று வளையாபதி. ஓகே, இதுதான் பழைய கொஷின். OA அதாவது அலுவலக உதவியாளர் இந்த பணியிடங்களுக்கான கேள்வித்தாள் அப்படின்றது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கேள்வித்தாள். ஸோ கேள்விகளோட தரம் அப்படின்றது ஆவரேஜாக தான் இருக்கும். உங்களுக்கு குரூப் 4 அந்த ரேஞ்சில் இருக்காது, கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். ரொம்ப டஃப்னஸ் அப்படின்றது இருக்காது, பட் குழப்பமான இதில் இருக்கும். ஸோ 1-2 கேள்விகள் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். அந்த கேள்வியில் சரியாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை அப்படின்றது கிடைக்கும்.
அடுத்த வீடியோவில் அடுத்த கொஷின்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.